எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஸ்னேகா. என்னுடைய ஊர் வந்து சிங்கப்பெருமாள் கோவில், செங்கல்பட்டு மாவட்டம். இப்போது 2025ல் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் ரேங்க் 8 எடுத்து டெப்டி கலெக்டர் போஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி 2024ல் நடந்த குரூப் 2 எக்ஸாமில் ஸ்டேட் ரேங்க் 14 எடுத்து டிசிடிஓவாக இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் வந்து பிகாம் ஜென்ரல் 2022ல் எஸ்டிஎன்பி வைஷ்ணவ் காலேஜ் குரோம்பேட்டில் படித்தேன். அதுக்கப்புறமா 2024ல் MBA ஃபினான்ஸ் வந்து PULCS ட்வின்னிங் ப்ரோக்ராமில் வந்து பண்ணேன். ஓகே, எப்போ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வரணும் அப்படின்ற ஆசை வந்தது? என்னோடய அம்மா வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அண்ட் அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மூலயமா எழுதி டைப்பிஸ்டாக ஒர்க் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து வந்துச்சு. நான் காலேஜ் வந்து 2022ல் முடித்தேன். அப்போ தான் என்னோடய டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. முதல்ல என்ன பண்ணீங்க? என்ன பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? டிஎன்பிஎஸ்சியை ஃபஸ்ட்டு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி? ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி அம்மா டிஎன்பிஎஸ்சிக்கு படித்ததுனால அவங்க இந்த ஸ்கூல் புக்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ என்னோடய ஸ்கூல் புக்ஸுமே வந்து நான் அப்படியே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். தென் என்னோடய சிஸ்டரும் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட புக்ஸ் இந்த மாதிரி புக்ஸை வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். தென் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வெறும் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தா போதும் அப்படின்ற ஒரு தாட்டோடு நானாகவே எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு அட்டெம்ப்ட் காலேஜ் முடித்த உடனே ஒரு அட்டெம்ப்ட் வந்து குரூப் 4ல் எழுதினேன். அப்போ தான் தெரிஞ்சது இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் வந்து தேவைப்படும் இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தாங்க. நானும் ஸ்டார்டிங்கில் வந்து குரூப் 4க்கு கிளாஸஸ் வந்து போய் அட்டென்ட் பண்ணேன். அப்போது இந்த சிலபஸை பற்றி ஓவரால் ஐடியா, இந்த கான்செப்டுவலாக புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். தென் எப்படி படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் நானாகவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து குரூப் 4 உள்ளே வந்துட்டீங்க. அதன் பிறகு குரூப் 2 ஆனீங்க. அதன் பிறகு குரூப் 1 ஆகி டிசி ஆனீங்க. உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே குரூப் 1 சர்வீசஸில் போகணும், டெப்டி கலெக்டர் ஆகணும் அப்படின்றதான் கனவாக இருந்ததா? இல்லை முதல்ல நம்ம உள்ளே போயிடுவோம், உள்ளே வந்துட்டு அப்புறம் அந்த சர்வீஸ் பிடிச்சி நம்ம டிசி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்களா? ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணுன்ற ஒரு ஆசையோடு தான் நான் இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் இனிஷியலாக நான் வந்து ஒரு ஜாப் கிடச்சிட்டோன்னா நமக்கு ஃபினான்ஷியலாக நம்ம ஸ்டேபிள் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலேயும் நம்ம படித்து நம்மளோட எய்ம் என்னவோ அதை நோக்கி போகணுன்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த பள்ளி கல்லூரிகளில் படிக்கும்போது உங்களுடைய கனவு இந்த மாதிரி தான் இருந்ததா இல்லை வந்து வெவ்வேறு கனவுகளோடு பயணிச்சிங்களா? அப்போ எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதே இந்த கலெக்டர் ஆகணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அண்ட் என்னோடய ஸ்கூலோடைய 12th ஆனுவல் டே ப்ரோக்ராம்லேயும் நான் கலெக்டர் ரோல் வந்து பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ அதே ஸ்கூலுக்கு நான் டெப்டி கலெக்டராக என்ன அலுமினி கெஸ்ட்டாக வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ அது முடிஞ்சிச்சு அந்த ஃபங்க்ஷன்? அது முடிஞ்சிருச்சு. ஓகே, அந்த ஃபீல் எப்படி இருந்தது? நம்ம படித்த ஸ்கூல்லையே நம்ம வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக அந்த மாதிரி போகிறப்ப எப்படி இருந்துச்சுங்க? அது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் மாதிரி எனக்கு. ஸோ நான் படிக்கும் போது அந்த மாதிரி ஒரு நடக்கணுன்ட்டு ஆசைப்பட்டேன். லைக் அதே மாதிரி நான் மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரியே அது நடந்துச்சு. ஓகே, இப்போ குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்றத பற்றி பேசுவோம். குரூப் 1 ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 200 கேள்விகள் கேட்குறாங்க. ஜிஎஸ் பார்ட்டு தான் முக்கியமாக. ஃபஸ்ட்டு பாலிட்டி பற்றி சொல்லுங்கள். பாலிட்டி நீங்கள் எந்த மாதிரி படிச்சிங்க? என்னென்ன புத்தகங்கள் படிச்சிங்க? எப்படி படிச்சிங்க? பாலிட்டி வந்து ஸ்டார்டிங்கில் நான் சிலபஸில் என்ன டாபிக்ஸ் இருக்கோ அதை வந்து கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணேன். ஸோ கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி தென் சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் வந்து கான்செப்டுவலாக என்னன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதற்கப்புறமா அந்த டாபிக் ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கவர் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கில் நம்மளுடைய சிலபஸில் இருக்க டாப்பிக்கு டைரெக்டாக அவங்க சாப்டர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸும் வந்து ரெஃபர் பண்ணி படித்தேன். ஓகே, அண்ட் ஒரு நிமிஷம்
பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரூமில் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய சார்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பேன். டெய்லி படிக்கும் போது அடிக்கடி அதை பார்க்கும்போது நமக்கு அந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து மறக்காமல் ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படிச்சிருந்தேன். ஓகே. இப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய படிக்க வேண்டியதாக இருக்கும், நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். அமெண்ட்மெண்ட்ஸே பார்த்தோன்னா ஒரு 100க்கு மேலே அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்குது, பார்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய படிக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பற்றி படிக்க வேண்டியதாக இருக்கும். இதில் பாலிட்டியில் எல்லாமே முக்கியமானதா, அப்படி இல்லைன்னா இதெல்லாம் படிக்காமல் விட்டுறக்கூடாது பாலிட்டியில் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை சொல்லுவீங்க? மிமோனிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லைக் இப்போ இந்த 12 ஸ்கெடியூலையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு வேர்டை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸு மிமோனிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாலிட்டியில் ஞாபகம் வச்சுப்போம். அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக லாஸ்ட்டாக நடந்த ஒரு 5 அமெண்ட்மெண்ட்ஸை நம்ம ஃபுல்லாகவே தெளிவாக படித்து வச்சுக்கணும். அண்ட் இம்பார்ட்டண்ட்டான அமெண்ட்மெண்ட் அந்த மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, 42nd அமெண்ட்மெண்ட்டு, தென் 44th அமெண்ட்மெண்ட்டில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நடந்திருக்கும். ஸோ அதில் மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம தெளிவாக எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும்? அது வந்து ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸு அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸு, தென் கேஸ் லா, இந்த மாதிரி ரீசெண்டாக நடக்கிற இஷ்யூஸ், லைக் இப்போ கவர்னர் இஷ்யூவாக இருக்கட்டும், அப்பாயின்மெண்ட்டில், தென் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட், அதுக்கான இந்த செலெக்ஷன் கமிட்டி. ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக நடக்கிற கவர்மெண்ட் ரிலேட்டடான நியூஸஸ் வரும்போது அதுக்கு அப்படியே நம்ம அந்த பாலிட்டியில் இருக்கிற சிலபஸ் டாப்பிக்கை அப்படியே வந்து நம்ம கவர் பண்ணி லிங்க் பண்ணி படிக்கணும். ஓகே. இப்போ உங்களுடைய 1 டே ஸ்டடி பிளானில் பாலிட்டி எப்பயுமே இருக்குமா, இல்லை எப்படி பாலிட்டியை 1 டே ஸ்டடி பிளானில் நீங்கள் வச்சுப்பீங்க? என்னோட 1 டே ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ஆஃப்டர்நூன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இப்போ பாலிட்டி நான் எடுத்தேன்னா தென் அது கூட வேறு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வந்து ஆஃப்டர்நூன் ஃபாலோ பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி கம்பைன் பண்ணி படிப்பேன். ஓகே. இப்போ 3வது யூனிட் பற்றி பேசுவோம். ஹிஸ்ட்ரி அண்டு ஐஎன்எம் 25 கேள்விகள் அதிலேருந்து வருது. ஹிஸ்ட்ரி நீங்கள் எந்த மாதிரி படிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக தான் வரும். பட் இருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு 1 இயர் வந்து அந்த பீரியடில் எந்த எக்ஸாம்ஸும் நடக்கலை. நான் 2023 வந்து ஃபுல்லாக டிஎன்பிஎஸ்சிக்காக படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியுமே நான் ஸ்கூல் புக்ஸும் கவர் பண்ணேன், தென் கிளாஸஸ் அதுவும் அட்டென்ட் பண்ணி அதுக்கான நோட்ஸும் எடுத்து வச்சுருந்தேன். தென் ஐஎன்எம் பொறுத்த வரைக்குமே ஸ்கூல் புக்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு. லைக் 10th ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிட்ருக்கும். தென் 12th ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து ஐஎன்எம் ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஐஎன்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோனாலஜி இருக்கும். ஒரு ஈவெண்ட் நடக்கும், அதுக்கு ஒரு ஈவெண்ட் வந்து காஸாக இருக்கும், தென் ஒரு ஈவெண்ட் வந்து அதோட ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த குரோனாலஜியை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ஐஎன்எம் படிக்கிறது வந்து நமக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். அந்த இயரு, தென் அந்த பர்சனாலிட்டிஸ், ஃபேக்ட்ஸு, இது எல்லாமே வந்து அந்த ஸ்டோரியில் கனெக்ட் பண்ணி படிக்கும் போது நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் மேண்டேட்ரி. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரம் புக் வந்து அதில் அந்த சம்மரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சம்மரி வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் அந்த ஸ்பெக்ட்ரம் புக்கில் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்லர் காலம் இருக்கும். என்னென்ன ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த இயரு, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, தென் பெசன்ட் மூமெண்ட்ஸ் என்ன நடந்தது, கேஸ்ட் மூமெண்ட்ஸ் என்ன நடந்தது, சோஷியோ ரிலிஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் என்னென்ன நடந்தது, எந்த இயர் நடந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிஸ்ட் மாதிரி எல்லாமே சம்மரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஐஎன்சியோடைய இம்பார்ட்டன்ட் செஷன்ஸ், யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே. இப்போ ஐஎன்எம்மில் நம்ம நிறைய தலைவர்கள் பற்றி படிக்க வேண்டியதாக இருக்கும். அம்பேத்கர், பகத்சிங், நேரு, இந்த மாதிரி உள்ளிட்ட நிறைய தலைவர்களை பற்றி நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு தலைவரை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா பேசிக்காக என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் விட்டுறக்கூடாது? ஓகே. இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம லைட்டாக பார்த்தோன்னா எந்தெந்த ஏரியாவில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். மெயினாக இப்போ நம்ம ஒரு லீடரை பற்றி படிக்கும் போது அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். லைக் அவங்க சோஷியலாக என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, எக்கனாமிக்கலாக என்ன பண்ணியிருக்காங்க, பொலிட்டிக்கலாக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நம்ம அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை மெயினாக படிக்கிற மாதிரி இருக்கும்.
ஓகே. இப்போ ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்ல கரண்ட் அஃபேர்ஸ்னால் அது என்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸாக இருக்குங்க? இப்போ ரீசெண்டாக வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் 2025ல் அது 100 இயர்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வந்துச்சு. அப்போது அந்த மூமெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக எல்லாமே படித்து வச்சுருக்கணும். லைக் இம்பார்ட்டண்ட் லீடர்ஸு, என்ன ஈவெண்ட் நடந்தது, அதோட ஐடியாலஜி என்ன, அந்த மாதிரி எல்லாமே அது ரிலேட்டடாக படித்து வச்சுப்போம். தென் ஒரு லீடருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்த் இல்லைன்னா டெத் ஆனிவர்சரி வரும். ஸோ அப்படி வரும்போது அந்த லீடரை பற்றி நம்ம படித்து வச்சுக்கிட்டோன்னா தென் கொஸ்டின்ஸ் கரண்ட் ட்ரெண்டில் வந்து அந்த கொஸ்டின்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்க. செகண்ட் யூனிட் ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா, அது வந்து 10 கேள்விகள் அதிலிருந்து வருது. அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எஸ், ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் 6th-லேருந்து 10th வரைக்கும் நான் படிச்சிருந்தேன். அது தாண்டி இந்த ஏஎம்டிஎன் யூடியூப் சேனலில் கிளாஸஸ் வந்து நடத்தியிருப்பாங்க. அதுக்கு பிபிடி வந்து அந்த லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் எடுத்து அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து சிலபஸ் வைஸ் நோட்ஸ் எடுத்து படிச்சிருந்தேன். ஓகே. பொதுவாக ஜாகிரஃபி அப்படின்னாலே இந்த 10th வர 7 யூனிட் முக்கியமாக படிக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் படிக்கலினாலும் பரவாயில்ல, அந்த 7 யூனிட் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவசியமான ஒன்றா, அது முக்கியமாக படிக்க வேண்டிய ஒன்றா? கண்டிப்பாக 10th ஜியாகிரஃபிலேயே வந்து அந்த சிலபஸில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிடும். ஸோ அது படித்தாலே அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. நிறைய பேர் வந்து ஜாகிரஃபியோ சயின்ஸோ வந்து கம்மியான கேள்விகள் தான் அப்படின்னு ஒமிட் பண்ணிடுறாங்க. ஆனால் அது படிக்க வேண்டியது அவசியம் தானே? ஓரளவாக ஜென்ரலாவது படிச்சுக்கணுமா நம்ம? கண்டிப்பாக அட்லீஸ்ட் அந்த சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸை வந்து நம்ம கவர் பண்ணிடணும். சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபியை வந்து நம்ம ப்ரிலிம்ஸில் ஒமிட் பண்ணிடலாம், பட் மெயின்ஸில் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ நீங்கள் வந்து சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா மெயின்ஸுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஃபஸ்ட் யூனிட் சயின்ஸ்லேயும் 10 கேள்விகள் வருது. சயின்ஸ் நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க மேம்? சயின்ஸ் வந்து நான் 6th-லேருந்து 10th வரைக்கும் படித்தேன். மெயினாக 9th and 10th புக்கில் வந்து சயின்ஸ் கவர் பண்ணேன். அதில் மேஜர் சிலபஸ் டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிடும். அண்ட் நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் புக் வைஸ் நோட்ஸ் எடுக்கல. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் நோட்ஸ் வந்து அந்த ஏஎம்டிஎன் யூடியூப் சேனல் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் அந்த ஒரு நோட்ஸை தான் நான் ரெஃபர் பண்ணி நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு போய் எழுதுவேன். ஓகே. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வாஸ்ட் சிலபஸ். நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி, பாட்னி அப்படின்னு 4 விதமான சயின்ஸ் வந்து இருக்குது. அதுவே வந்து ஒரு பெரிய டாபிக்ஸ் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பேசிக்காக இந்தந்த டாபிக்ஸ்லாம் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சயின்ஸ்? நான் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு. எனக்கு சயின்ஸ் படிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கும், அவங்களோட கம்பைன் பண்ணி படித்தேன். இதில் மெயினாக வந்து ஃபிசிக்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் அந்த ஃபார்முலாஸு அந்த அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன். ஓகே. இப்போ 5வது யூனிட் பற்றி பேசுவோம். இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் தான் அதிகமான கேள்விகள் வருது. 50 கேள்விகள் இதிலேருந்து கேட்குறாங்க. 2 பார்ட்டாக சொல்லுங்கள். ஃபஸ்ட் எக்கனாமிக்ஸ் எந்த மாதிரி படிக்கணும்? நிறைய பேருக்கு சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு கூட எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். அதை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். எக்கனாமிக்ஸ் நீங்கள் எந்த மாதிரி படிச்சிங்க? யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் 50 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வருது. அண்ட் எக்கனாமிக்ஸு தென் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 2 இருக்குது. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் வந்து படிக்கணும். 6th-லேருந்து 12th வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக 11th and 12th ஸ்கூல் புக் வந்து படிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் சர்வே, இந்தியா அண்ட் தமிழ்நாடுடைய எக்கனாமிக் சர்வே, தென் பட்ஜெட். ஸோ இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரீசண்ட் ரேங்கிங்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கணும். HDI இண்டெக்ஸு, தென் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ், அந்த மாதிரி ரீசெண்டான இண்டைசஸ் அண்ட் இந்தியாவோட ரேங்க் என்ன, தமிழ்நாடோட ரேங்க் என்ன அப்படின்றது பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இம்பார்ட்டண்ட்டாக ஸ்கீம்ஸு. ஸோ போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக எஜுகேஷன் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ், ஹெல்த் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறமா எம்ப்ளாய்மெண்ட்டு, ஸ்கில் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி எராடிகேஷன். ஸோ இது ரிலேட்டடான ஸ்கீம்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் விமென் சென்ட்ரிக்கான ஸ்கீம்ஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய பாலிசி நோட்டு, அதுலேயும் இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன், ஆர்கியாலஜி, தென் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான டிபார்ட்மெண்ட்டோடைய பாலிசி நோட்ஸ் வந்து நம்ம பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அண்ட் தமிழரசு மேகசின். ஸோ இதில் தமிழ்நாடு எடுத்த ரீசன்ட் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. யூனிட் 6லேருந்து 40 கொஷின்ஸ் வந்து வருது. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா சோஷியல் மூமெண்ட்ஸ் பற்றிலாம் படிக்க வேண்டியதாக இருக்கும். அதை நீங்கள் எந்த மாதிரி படிச்சிங்க? ஓகே. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்குமே ஸ்கூல் புக்ஸில் மெயினாக கவர் ஆகும். அதை தாண்டி ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸு, ஸோ ரீசண்டாக என்ன எக்ஸ்கவேஷன் நடந்தது, எங்கே நடந்தது, அண்ட் அங்கே வந்து கண்டுபிடிச்ச ஃபைண்டிங்ஸ் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது தமிழ்நாடுடைய விமென் லீடர்ஸு, அவங்களுடைய ரோல் இம்பார்ட்டண்ட். ஸோ அதை பற்றி மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். தென் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இது வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதுவுமே ஸ்கூல் புக்ஸில் மோஸ்ட்லி கவர் ஆகிடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லிட்ரேச்சர். தமிழ் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் நான் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஜென்ரல் தமிழ் Group 2 Group 4க்காக படிச்சிருந்தேன். அதனால் லிட்ரேச்சரில் வந்து நான் கொஞ்சம் தமிழ் லிட்ரேச்சரில் அது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஏரியா. ஸோ அதுக்கு தனியாக நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஆல்ரெடி தமிழ் படித்ததுனால தமிழ் லிட்ரேச்சருக்கு வந்து தனியாக நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலை. திருக்குறள் பொறுத்த வரைக்குமே ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க திருக்குறளை வந்து கம்பைல் பண்ணி ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ரெஃபர் பண்ணி படிச்சிருந்தேன். அதை தாண்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான திருக்குறள் வந்து பார்த்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சிங்க? மேக்ஸில் வந்து 25 கேள்விகள் வருது. மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சிங்கன்னு சொல்லுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்குமே சிலபஸில் இருக்கிற டாபிக் வைஸ் யூடியூப்பில் வந்து கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி அதோட கான்செப்ட்டு, ஷார்ட்கட்டு, டைப்ஸு, தென் என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி கான்செப்டாக ஒரு சிலபஸ் டாபிக் வைஸும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதற்கு அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ சிம்பிளிஃபிகேஷன்னா சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நம்ம கிளாஸில் கற்றுக்கிட்டதா நம்மளால் அப்ளை பண்ண முடியுதா, அது வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியுதா, எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போது இது மொத்தமாக முடித்ததுக்கப்புறமா ரீசண்டாக நடக்கிற எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோடைய ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் ரீசன்ட் ட்ரெண்டில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ 25க்கு ஒரு 20-22 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கரெக்டாக போடுற மாதிரி இருக்கும். ஓகே. பொதுவாக ப்ரிலிம்ஸில் ஒரு எவ்வளோ கொஷின்ஸ் போட்டால் நம்ம சேஃப் அப்படின்னு நினச்சிக்கலாம்? 140 இல்லை 150+ கொஸ்டின்ஸ் வந்து போடணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து 140 கொஸ்டின் போட்டிருந்தேன் ப்ரிலிம்ஸில். ஸோ அது வந்து எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. ஓகே. நோட்டிஃபிகேஷன் டு எக்ஸாம் பீரியட், அதுக்கு ஒரு இடைப்பட்ட காலகட்டம் இருக்கும் இல்லையா? அந்த காலகட்டத்தை ஆஸ்பிரண்ட்ஸ் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே. நான் வந்து எனக்கு எப்படின்னா டைம் கம்மியாக தான் இருக்குன்னும் போது என்னால் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியாது. எனக்கு அது ஒரு டென்ஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவுமே இருக்கும். ஸோ என்னோடய ப்ரிப்பரேஷன் எல்லாமே நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே வந்து நான் பொறுமையாக நிதானமாக படிக்கிறது எல்லாமே அப்போவே முடிஞ்சிடும். நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நான் வெறும் ரிவிஷன் மட்டும்தான் பண்ணுவேன். ஆல்ரெடி எடுத்த நோட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணுவேன். தென் எக்ஸ்ட்ராவாக கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக நான் படிப்பேனே தவிர புதுசாக எதுவுமே புது டாப்பிக்கோ இல்லை புது மெட்டீரியலோ எதுவுமே நான் தொடவே மாட்டேன். ஆல்ரெடி என்ன படித்தோமோ அதையே திருப்பி ரிவைஸ் பண்ணுவேன். எனக்கு என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் வந்து எனக்கு தெரியாமல் போயிடக்கூடாது, நான் மறந்துடக்கூடாது அந்த இடத்துல எக்ஸாமில். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது, எல்லோரும் ஈஸியாக போடக்கூடிய கொஸ்டினை வந்து நான் கரெக்டாக போட்டுருணும், எந்தவித கன்ஃபியூஷன்ஸோ இல்லாமல். அதுக்கு ரிவிஷன் தான் ஒரே வழி. ஸோ ஆல்ரெடி படித்ததையே நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதுவேன். தென் மேக்ஸ் ஆப்டிடியூட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். லைக் அது வந்து எனக்கு அடிக்கடி மறந்துடும். அந்த ஃபார்முலாஸ் அதெல்லாம் வந்து ரீசெண்டாக படிச்சிருந்தா தான் ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடில் இருக்கிற ஃபார்முலாஸ் அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுவேன். தென் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்பேன். ஓகே. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் OMR பேஸ்டு எக்ஸாம் தான். இப்போ நம்மளுக்கு டெஸ்ட் பேட்ச்னுடைய முக்கியத்துவம் என்ன, அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸுங்க? ஓகே. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிலபஸை கரெக்டாக பிளான் பண்ணி நம்மளால் படித்து முடிக்கணும்னா அதுக்கு டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுலேயே வந்து தெளிவாக அந்த சிலபஸை வந்து குட்டி குட்டியாக பிரேக் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க. ரிவிஷனும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாலே நம்ம என்டையர் சிலபஸை வந்து படித்து முடிச்சிடலாம். இன்னொன்று என்னென்னா டெஸ்ட்டு போடும் போது தான் நமக்கு எதெல்லாம் மறந்து போகுது அப்படின்ட்டு தெரியும்.
எதெல்லாம் எந்த ஏரியாவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், எந்த ஏரியாவில் நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும். இப்போ டெஸ்ட்டில் நான் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டேன்னா தென் அதை நான் திருப்பி பார்க்கும்போது ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது தென் அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் வந்து எனக்கு மறக்காது. நான் அந்த டெஸ்ட்டில் இது கேட்டிருக்காங்க, நான் அதை தப்பாக பண்ணிட்டேன், இதுதான் அதுக்கான ஆன்சர்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டேன்னா எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து அதை மறக்கவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம டெஸ்ட்டில் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னவோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ எந்தெந்த ஏரியா நமக்கு மறந்து போகுதோ அதை பார்த்து திருப்பி ரிவைஸ் பண்ணணும். அதனால் டெஸ்ட்டில் தான் வந்து நம்ம அந்த மார்க் டெஸ்ட்டில் தான் எக்ஸாமில் வந்து நம்ம டைரெக்டாக போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம இந்த மார்க் டெஸ்ட்டில் கற்றுக்கலாம். ஏதாச்சும் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும்னு நினச்சோன்னா, இப்போ சில பேர்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த 30 கொஸ்டின்ஸ் OMRல ஷேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்குது. சில பேர் அப்படியே படிச்சுக்கிட்டே இந்த OMRல ஷேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மார்க் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு எது செட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இப்போ 3 ஹவர்ஸில் நம்ம 200 கொஸ்டின்ஸ் போடுறோம். அப்போது நம்ம அதை எப்படி பிளான் பண்ணணும், இப்போ ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் நான் இந்த டைம்குள்ளே போட்டு முடிச்சிடணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மார்க் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸில் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ரியல் எக்ஸாமில் போய் பண்ணும்போது நமக்கு வந்து அது ஒரு பதட்டம் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது, லைக் கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நான் எப்போவுமே இப்போது எக்ஸாம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணுவேன். அந்த 200 கொஸ்டினும் அந்த டைம்குள்ளே நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறதுக்காக அட்டென்ட் பண்ணுவேன். தென் பென் வந்து ரியல் எக்ஸாமில் நான் எந்த பென் யூஸ் பண்ண போகிறேனோ அதை வந்து இந்த மார்க் டெஸ்ட்லேயே வந்து யூஸ் பண்ணி பார்த்துருவேன். அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த மார்க் டெஸ்ட்டில் எடுக்கிற மார்க்ஸு, ஸோ ஒரு நல்ல மார்க் எடுத்தோன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோடு போயிட்டு நம்ம ரியல் எக்ஸாம்லேயும் எழுத முடியும். ஸோ ரியல் எக்ஸாம் எழுதும் போது நமக்கு அந்த பதட்டம் எதுவும் இருக்காது. இட் இஸ் ஜஸ்ட் another டெஸ்ட், அந்த மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். அதனால் டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு நம்மளால் எப்படி சீக்கிரமாக அனலைஸ் பண்ணி ஆன்சர் கொடுக்க முடியுது, இந்த மாதிரி நம்ம எல்லாமே கற்றுக்கலாம். ஓகே, ஃபைனலாக எக்ஸாம் ஹால், அங்கே எப்படி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது? நீங்கள் என்ன இப்போ 1 to 200னா அதே மாதிரியே எழுதுவீங்களா, இல்லை அதில் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, எப்போவுமே எக்ஸாம் ஹாலுக்கு வந்து ஒரு 1/2 ஹவரோ இல்லை 1 ஹவரோ இயர்லியாகவே போயிடணும். அது வந்து அந்த விஷயத்தில் எக்ஸ்ட்ராவாக ஸ்ட்ரெஸ் எதுவும் எடுத்துக்கக்கூடாது. தென் ஆல்ரெடி யூஸ் பண்ண பென் அதுதான் யூஸ் பண்ணணும், அது பார்த்துக்கணும். கொஸ்டின் பேப்பரில் வந்து நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா, ஒரு 30 கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் படிச்சுட்டு அதை மார்க் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஒரு சில இடத்துல ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இன்னொரு இடத்துல கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒரு 30 கொஸ்டின் லைனாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் OMRல அந்த 30 கொஸ்டின்ஸை வந்து ஆன்சர் மார்க் பண்ணுவேன். அண்ட் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்டாக இருக்கும் நடுவுலையே. ஸோ அந்த கொஸ்டினுக்கு பக்கத்துலேயே அதை சால்வ் பண்ணி ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா அப்படியே மார்க் பண்ணிடுவேன். இல்லைனா அந்த கொஸ்டினை வந்து லாஸ்ட்டாக நோட் பண்ணி வச்சுப்பேன், லாஸ்ட்டாக போடலான்னு சொல்லிட்டு. ஆப்டிடியூடுக்கு மட்டும்தான் அப்படி பண்ணுவேன். மற்றபடி ஜிஎஸ் கொஸ்டின்லாம் படிக்கும் போதே 1 or 2 படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் வந்து மார்க் பண்ணி அடுத்த கொஸ்டின் ப்ரொசீட் பண்ணுவேன். ஓகே, டைம்லாம் உங்களுக்கு மேனேஜபிளாக இருந்ததா? 3 ஹவர்ஸில் ப்ரிலிம்ஸ் முடிக்க முடிஞ்சுதா? எனக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக நான் அந்த 3 ஹவர்ஸில் இல்லைனா ஈவன் ப்ரையர் 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்து நான் முடிச்சிருவேன். ஸோ இதுக்கு நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்குறதுனால நம்மளால் அந்த சீக்கிரமாக கொஸ்டினை ரீட் பண்ணுறது, ஆன்சரை கெஸ் பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு கிடச்சிரும். ஓகே, செப்டம்பர் 27 வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் நடக்க போகுது. அதில் எழுதக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு உங்களோட மெசேஜ் சொல்லுங்கள். 27th ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அகெயின் நீங்கள் படித்ததையே ரிவைஸ் பண்ணிவிட்டு எந்த பதட்டமும் இல்லாமல் போயிட்டு எக்ஸாமை கூலாக அட்டென்ட் பண்ணுங்கள்.